பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உன்னுடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. தேடி என்னை காண்பவரே, ஆராதனை ஆராதனை, தினந்தோறும் கேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை, தினந்தோறும் தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எடுக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ரட்சிக்கப்பட்டவர்களாகவே இருந்தாலும் கூட அநேக உபத்திரவங்களின் மத்தியில் தான் வாழ்கிறோம். இதிலிருந்து விடுபட நாம் சில நேரங்களில் விடுதலைக்குண்டான வழிகளை ஆராய்ந்து பார்ப்போம். அப்படியே சில நேரத்தில் ஆவிக்குரிய மனிதர்கள் மூலம் கர்த்தர் சில ஆலோசனைகளை நமக்கு சொன்னாலும் கூட நாம் இருக்கின்ற நிலைமையிலே உடனே அது யாருக்கு சொல்லப்பட்டதோ அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு சற்று தயங்குவார்கள். ஏனால் உபத்திரவம் பெரியதாக தெரியும். ஏனெனில் அவர்களது உபத்திரவத்திற்கும் கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைக்கும் சில நேரங்களிலே சம்பந்தமே இருக்காது. ஆனால் எதிர்த்து பேசாமல் கர்த்தரது ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்பணிந்து நடப்போம். ஆனால் நிச்சயமாக நமக்கு வேண்டிய விடுதலையை கர்த்தர் அதிசயமாக நமக்கு செய்து முடிப்பார். வேதத்திலே இஸ்ரவேலரை பயமுறுத்தி கொண்டிருந்த மகா யுத்த வீரனான கோலியாத்தை வீழ்த்தியது யார் என்று தெரியுமா? எந்த வாடும் கிடையாது, ஈட்டியும் கிடையாது. தாவீது கையில் இருந்த ஒரு சாதாரண கமலம் கல்லும் தான் என்பதை மறக்க வேண்டாம். அதை கொண்டே ஒரு பெரிய பயமுறுத்தி கொண்டிருந்த ஒரு வீரனை அந்த நாளிலே கர்த்தர் வீழ்த்தினார். இன்றைக்கு எது நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது? கர்த்தருடைய ஆலோசனை கேட்போம், அதன்படி நாம் நடப்போம். இப்படியாய் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் அம்மை இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு நான் பெயரை சொல்லாமல் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு அருமையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு நாளிலே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்திற்கு முன்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது ஆண்டவர் அவரை உன் வீட்டுக்கு நீ அவர் கொண்டு போயிட அப்படின்னாரு. குடும்பத்தோடு அவரை நான் கொண்டு வந்து இங்கே வைத்து ஒரு சில வருடங்கள் பராமரிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அவருடைய பெரிய கஷ்டம் என்னவென்றால், அவர் ஒரு நல்ல பேங்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் அதாவது உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்ய கடன் வாங்கினதுனால கடன் பாரம் பெருசாகி அந்த நாட்களிலேயே ஒரு 4-5 லட்சங்களுக்கு
கடனுக்கு அவர் உட்பட்டு விட்டதுனாலே அவர் சம்பளம் வாங்கின உடனே அந்த சம்பளத்தை கடன் கொடுத்த வாங்கிட்டு போயிடுவாங்க. இதில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் என்னோடு கூட அவரை நான் கொண்டு நான் வைத்துக் கொண்டேன். அப்படி இருந்த நேரத்தை அவர் எப்போ பாரு சொல்லுவார், எப்போதான் எனக்கு இந்த பிரச்சனை தீரும், எப்போதான் இந்த பிரச்சனை எனக்கு தீரும். அப்போ ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி ஹானா டி ராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரம்மா, அவங்க நார்த்திலிருந்து வந்தவங்க, அதனால அவங்களுக்கு தமிழ் சரியா தெரியாது. ஆனால் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழர்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும் போது தமிழில் கடிதம் எழுதுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு சில ஆட்கள் தேவையா இருந்தது. ஆனால் இப்போ நான் சொல்றேன் பாருங்க, ஒரு பிரதர் என் கூட இருந்தாரு சொல்றேன் பாருங்க, அவர் தமிழில் நல்லா படித்தவராக இருந்ததுனால நான் திடீர்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், இவர் அந்த ஊழியத்துக்கு உதவி செய்ய அனுப்புறேன் அப்படின்னாரு. அப்போ அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், பிரதர் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, ஒருவேளை இந்த கஷ்டத்திலிருந்து உங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கணும், கடன் பிரச்சனையில இருந்து ஆலோசனையாக கொடுக்குறாரா என்னவோ எனக்கு தெரியல. நான் சொல்கிற ஆலோசனை உங்களுக்கு தேவ ஆலோசனையாக இருக்குமா, ஏற்றுக்கொள்ள முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்கிறேன், நீங்கள் ஒன்று செய்யுங்க, உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் தாழ்ந்து நல்லா இருக்குல்ல தமிழ், அதை உபயோகப்படுத்துவதற்கு ஒரு இடம் கிடைச்சிருக்குது, அதுவும் ஒரு ஊழியக்காரமா வீடு, அங்கே போய் அவங்களுக்கு தினம் போய் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தமிழை உட்கார்ந்து அவங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள், கடிதம், இதெல்லாம் கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன ஒரு மாதிரி பார்த்தார். பிரதர் போங்க பிரதர், ஆண்டவர் என்ன வேணா செய்வார், ஏதோ ஒன்று செஞ்சால் ஏதோ ஒன்றா முடியும், அவர் என்ன வேணா செய்வார், ஆவிக்குரியதை நம்மளால் டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது, நீங்கள் போங்கன்னு சொல்லி அதே மாதிரி அவர் போய் ஒரு 6 மாதத்திற்கு போய் இந்த இடத்துல அவருடைய ஊழியத்தை அவர் ஈவினிங்கில் போய் செய்து கொண்டே இருந்தார். அடுத்த மாதம் அவர் வரும்போது அந்த ஊழியத்தில் முடிஞ்சு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரும்போது ஆச்சரியமாக என்னை பார்த்து கையில் சம்பளத்தோடு நின்னார். என்ன பிரதர் அப்படின்னு, இந்த மாதம் ஏதோ தெரியல பிரதர், யாருமே அந்த கடன் வாங்க வந்தவங்க வரல அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்படியா, சரி ரைட்டு, வச்சுக்கிட்டு செலவு பண்ணுங்க, இல்லை ஒரு விட நாளைக்கு வருவாங்களோ, சரி பாருங்க எப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்த மாதமும் அந்த கடன் கொடுத்தவங்க யாருமே வரல. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கடனை அடைக்கிறதுக்கு ஒரு ஊழியத்திற்கு போய் உதவி செய்யும்படி ஒரு சகோதரனுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார். பாருங்க, நம்ம நினைப்போம் நம்ம உபத்திரவத்துக்கு வேற ஏதாவது ஒரு வழி இருக்கும் விடுதலைக்குன்னு. ஆனால் ஆண்டவர் இருக்கிற விடுதலைக்கு உண்டான வழி என்னன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஜென்ம சுவாபத்தோடு இருந்தோம்னு வச்சுங்க, நமக்கு ஆண்டவர் சொல்றது புரியவே புரியாது. ஆனால் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்வார்கள். எனவே கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அதன் பிரகாரம் நடங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நாம் நடக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் இருந்து கர்த்தர் நமக்கு பூரணமான விடுதலையை கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த 3ஆம் மாதத்தினுடைய கடைசி நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். இந்த 3 மாதங்களும் எங்களை கண்ணின் மணியை போல நீர் பாதுகாத்த தயவுக்காய் நன்றி. கர்த்தாவே, அநேக ஆவிக்குரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே செய்து எங்களை வழிநடத்தினதற்காய் உமக்கு நன்றி. இன்றைக்கு கேட்ட சாட்சியின் மூலமாய் நீர் மகிமைப்படுவீராக. கர்த்தாவே, தொடர்ந்து கர்த்தாவே நீர் கொடுக்கிற ஆலோசனைகளை என்னவென்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்காதபடி அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து அதன் மூலமாய் வருகிற நன்மையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களை நடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.